ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நம்மை இந்த காலை நேரத்தில் நிரப்பும்படியாக, நம்மை வழி நடத்தும்படியாக, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஆளுகை செய்கிறவரே, ஹல்லேலூயா. ஓ, எங்களை வழி நடத்துகிற எங்கள் தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமாக. தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அபரிவிதமான கிரியைகளை நடப்பிக்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் ஹல்லேலூயா கிரியை செய்யத்தக்கதாக நம்மை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா, நம்மை விட்டு கொடுப்போமாக இந்த காலை நேரத்தில். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உம்முடைய கரம் விளங்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே கிரியை செய்வதாக. கிரியை செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோமே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஹல்லேலூயா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை இந்த காலை நேரத்தில் நிரப்புங்க. ஒரு உன்னத பலத்தினால் நிரப்புங்க. ஒரு புதிய கிருபைகளினால் நிரப்புங்க. ஆண்டவரே, புதிய வரங்களினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, எங்களை ஆண்டவரே நிரப்பும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி, ஆமென் 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 ஆமென். அவர் கிரியை செய்யத்தக்கதாக நம்மை அர்ப்பணிப்போமாக. அவர் கிரியைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக, நம்மை விட்டு கொடுப்போமாக. இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் அப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடும் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. போதுமானவரே, ஹல்லேலூயா, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, சகாயரே, சர்வ வல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. இதுவரை எங்களை நடத்தினவர், இனிமேலும் நடத்த நீர் போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை நடத்தின எங்கள் தெய்வம், ஓ ஹல்லேலூயா, இனியும் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி, ஆமென். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்ளி. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்ளி. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். இதுவரை எங்களை நடத்தினீர், இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உனக்கு
உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை எங்களை நடத்தினவர், இதுவரை நடத்தினீ, இனியும் எங்களை இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஹalleluya. இதுவரை எங்களை நடத்தினவர், இனிமேலும் நீ நடத்த போதுமானவரே. உம்முடைய பரிசுத்தமுள்ள கருத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் பகுதிகளை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களை அளவில்லாமல் நிறைப்பதாக, உம்முடைய ஆளுகை எங்களை அளவில்லாமல் நிறைப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக ராஜா. ஹalleluya. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் அவர் மாறாதவர். ஆமென். மல்கியாவில் வாசிக்கிறது போல, நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன். ஆமென். ஆகவே நாம் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. அவர் ஒரு காலமும் மாறாத தேவனாய் இருந்து நம்மை அழிவிலிருந்து மீட்டெடுக்கிறவரா இருக்கிறார். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் அவர் மாறாதவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிலே என்று பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிலே. மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே, அதினாழம் அறியலாகுமோ? இதற்கிட எதுவுமே இல்லையே, இட எதுவுமே இல்லையே. இயேசுவே, இயேசு
ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டுடைய அன்பிற்கு இணை ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய அன்பிற்கு நிகர் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே, இடையிலும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே, இடையிலும் வேறில்லையே. பாவியாக கையிலே அன்பாய் பாயுமை தேடி வந்தாரே, ஈசரென்றுமை தள்ளாமலே நேசராக மாற்றிடவே. பாவியாக கையிலே அன்பாய் பாயுமை தேடி வந்தாரே, ஈசரென்றுமை தள்ளாமலே நேசராக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே, இடையிலும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே, இடையிலும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார், அல்லல்யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார், அல்லல்யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே, இடையிலும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே, இடையிலும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய வீரனின் சாயல் அணிய, ஆவியால் அன்பை சொல்லித்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய வீரனின் சாயல் அணிய, ஆவியால் அன்பை சொல்லித்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே, இடையிலும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே, இடையிலும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே, இடையிலும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிடையிலும் வேறில்லையே,
இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லை. மகா இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லை. ஆமே இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. ஹalleluya ஹalleluya. அவருடைய அன்பிற்கு நிகர் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என் கண்மலையானவர். ஆமென். அந்த மாறாத தெய்வம் என் கண்மலையானவர். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் கண்மலை, அவரே துதிக்கப்படத்தக்க தெய்வமா இருக்கிறார். என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்தவராய் காணப்படுகிறார். ஹalleluya. என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கும் என் துருகம். ஹalleluya. கேடகம், இரட்சணிய கொம்பு, உயர்ந்த அடைக்கலமான ஹalleluya. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்தி உற்சாகமாய் பாடுவோமாக. என் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி உயர்த்தி பாடுவோமாக. தேவன் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஓ, அவரே உயர்த்தி கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. நீ என் கண்மலை, என் கண்மலை, என் கோட்டை, என் கோட்டை, என் ரட்சகர், என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன், ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர், கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரே உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். எங்கள் கேடகமாக, எங்கள் உயர்ந்த அடைக்கலமாக, எங்கள் இரட்சணிய கொம்பாக. என் கண்மலை,
என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், ஓ என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், என் கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், என் கொம்பு, கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், என் கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே எங்கள் கண்மலையே, எங்கள் துருகமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, நாங்கள் உம்மிலே அன்பு கூறுகிறோம் ராஜா. ஹalleluya. உம்மிலே மாத்திரம் அன்பு கூறுகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஆமென். ஹalleluya. அந்த கண்மலையான தெய்வம் ஸ்தோத்திரம், நமக்கு துணையானவர். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், ஏனென்று சொன்னால் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறீர். ஆமென். யூ ஆர் மை ஹெல்பர். ஆண்டவரே நீர் எனக்கு துணை நிற்கிறீர். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. பக்கத்துல கரங்களை கொடுத்து கேளுங்க, கர்த்தர் துணை நின்றாரா கடந்த நாட்களிலே? ஹalleluya. கர்த்தர் துணை நின்றாரா? ஆமென். ஹalleluya. கர்த்தரை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாக பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது என்னை காண்பவரே என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நம்மை காக்கிற தெய்வம், நமக்கு துணையானவர், நமக்கு ஜீவ நீரூற்றாய் அவர் காணப்படுகிறார். தேவனை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துவோமாக. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்
என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே பேச்சுவி, சமூகத்தாலே வார்த்தையாலே பேச்சுவி, சமூகத்தாலே நடத்துவி. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலன் அடைந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே.
உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுவோமாக. எங்களுக்கு துணையானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் தாகத்தை தீர்க்கும் எங்கள் ஜீவ ஊற்றே, எங்களை காக்கிறவரே, எங்களுக்கு துணையானவரே. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவோமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நமக்கு துணை நிற்பதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகளை கர்த்தர் ஹல்லேலூயா செம்மையாக்குவார். நம்முடைய வழிகளை அவர் நேர் வழியாக்குவார். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையும் நம்மை வழி நடத்த தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவேயாக நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த அவர் போதுமானவர். உயர்த்துவோமாக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் எங்களை வழி நடத்த நீர் போதுமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை எல்லாம் நிலை மாறிடும். புது நம்பிக்கை திறன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை எல்லாம் நிலை மாறிடும். புது நம்பிக்கை திறன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீரென்று நம் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மரண பயம் நம்மை மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. ஆமென். மரண பயம் நம்மை ஆளும் மாறிடுமே. மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆழ்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆழ்பவரே. யாவே நீரென்றும் நம் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீரெங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. உன் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. உணர்ந்து ஆண்டவரே, வியாதிகள் எல்லாம் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவி. உம்மை
உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீர் என்றும் நம் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரும் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். உடனே சொல்லுவோம். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர். Yes Lord. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே.
அவரே உயர்த்தி அந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கிற நம்முடைய தேவனையே உயர்த்தி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே ஹalleluya, தலைமுறை தலைமுறையாக எங்களை வழி நடத்துகிற எங்கள் தெய்வம், நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் போதுமானவர், ஓ கிருபை நிறைந்தவரே, ஹalleluya. உயர்த்துங்க உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya, உணர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. போதுமானவரே, அடைக்கலமே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே. எஸ் லார்ட், ஹalleluya. உம்மை நம்பினவர்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை, உம்மை நம்பினவர்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லையே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹalleluya. மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை நம்பின நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். இரட்சித்தாரே, ஹalleluya. இரட்சித்த தேவனை மகிமைப்படுத்தி, ஓ நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், 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 உம்மையே உயர்த்துகிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. எஸ் ஜீசஸ், உம்மையே உயர்த்துகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், கர்த்தர் எனக்கு பாராட்டின எல்லா உபகாரங்களுக்காகவும் என் இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு, ஆண்டவரே, உம்மையே உம்மையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்கப்பா. நீரே மகிமைப்படுங்க, நீரே உயருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Longing just to breathe.
தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபையின் ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது, அதை கவனித்து செயல்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வியாழக்கிழமை நமக்கு இரவு ஆராதனை 8:30 மணிக்கு நடைபெறும். சிலுவை மன்னிப்பின் இடம், த கிராஸ், த பிளேஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். லூக்கா 23:34 இருந்து அன்றைய தின தியானம் இருக்கும். அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் நமக்கு சங்கிலி தொடர் ஜெபம் இருக்கிறது. 20, 21 ஆகிய 2 நாட்களில் இரவில் ஆரம்பித்து ஸ்தோத்திரம் இரவில் முடிகிற ஜெபம். அதில் பங்கு பெறுவதற்கு இல்லை நேரத்தை மாற்றுவதற்கோ பிரதர் தினகரன் அவர்களையும் பிரதர் குமார் அவர்களையும் சிஸ்டர் பிரின்சி பேரி அவர்களையும் சிஸ்டர் புஷ்பா பெனடிக்ட் அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் நடைபெறும். இந்த மாதத்திலும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் சர்வீஸை நடத்துவதற்கு ஸ்தோத்திரம் திட்டமிடுகிறோம். ஆனாலும் சூழ்நிலை அறிந்து ஸ்தோத்திரம் நீங்கள் ஆயத்தத்தோடு கடந்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர் ஆராதனை, வாலிபர் ஆராதனை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நேரம் மற்றும் VBS இவைகளெல்லாம் நமக்கு போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் அதற்கு அடுத்த அறிவிப்பு வரும் வரை நீங்கள் காத்திருக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக VBS நாளையிலிருந்து ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டோம், ஆனால் அதை நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு அன்பாய் வலியுறுத்துகிறோம். மிஷன் ஆஃபரிங் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய 3 மாதங்களிலே மட் என்ற ஸ்தாபனத்திற்காக நாம் அதை சேகரிக்கிறோம். ஆகவே உற்சாகமாக ஜெபத்தோடு அதை செய்ய அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய தேசத்திற்காகவும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் ஒரு நேரம், அருகாமையில் இருக்கிற கரங்களை பிடித்துக்கொண்டு ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசங்களிலே கர்த்தர் சமாதானத்தை ஊற்றுங்க அப்பா, சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க ராஜா. அதிகாரிகள் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆளுகை செய்கிறவர்கள் மத்தியில், தேசங்களுக்கு இடையே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தீர்மானங்களை முடிவுகளை எடுக்கும் நபர்கள் உள்ளத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசம் சமாதானத்துக்குள்ள காணப்படணும் ராஜா. நாங்கள் சுகமாய் தங்கி தாபரிப்பதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் செய்ய போகிற தயவிற்காய் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஏறெடுத்த காணிக்கைகளுக்காக தசமபாகங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. தேவ நாம மகிமைக்காய், தேவ ராஜ்ய வளர்ச்சிக்காய் இது பிரயோஜனப்படுவதாக அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தருடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க, தேவன் இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தைகள் வரும் பொழுது எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட்ட ராஜா. திருக்கரத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பிரதர் துரை அவர்கள். ஹல்லேலூயா. இயேசு போதுமே. ஆமென். எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இயேசு மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் கூடி வந்திருக்கும் முகாந்திரம் அந்த இயேசுவை உயர்த்துவதற்காக. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து விமர்சிப்பதற்காக அல்ல, நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். நம்மை பத்திரமாய் காத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் வைக்கிறோம். நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உற்சாகப்படுத்துகிறோம். சபையின் ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் கவனித்து செயல்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். வருகிற வியாழக்கிழமை நமக்கு இரவு 8:30 மணிக்கு மாலை ஆராதனை இருக்கும், மிட் வீக் சர்வீஸ் இருக்கும். ஸ்தோத்திரம். சிலுவை மன்னிப்பின் இடம், த கிராஸ், த பிளேஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். லூக்கா 23வது அதிகாரத்தின் 34வது வசனத்திலிருந்து அன்றைய தின தியானம் இருக்கும். ஆகவே நீங்கள் கடந்து வாருங்கள். கதநாமம் மகிமைப்படுவதாக. அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் சங்கிலி தொடர் ஜெபம் இருக்கிறது. 20ஆம் தேதி 21ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் இரவு 11:30 ஆரம்பித்து, மார்ச் 20ஆம் தேதி இரவு 11:30 ஆரம்பித்து, அடுத்த நாள் சனிக்கிழமை இரவு 11:30 அது நிறைவேறும். இந்த மாதத்திலும் இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒருவேளை நேரத்தை மாற்றவோ இல்லை பேரை அதில் இணைக்கவோ நீங்கள் விருப்பப்பட்டால் பிரதர் தினகரன் அவர்களையும் பிரதர் குமார் அவர்களையும் சிஸ்டர் பிரின்சி பேரி அவர்களையும் சிஸ்டர் புஷ்பா பெனடிக்ட் அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த மாதம் நமக்கு ஒரு நிலை இல்லாத ஒரு மாதமாக இருந்தது. ஸ்தோத்திரம். கம்யூனியன் சர்வீஸ் வைப்பதற்காக முயற்சி செய்கிறோம். கர்த்தர் மகிமைப்படட்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை வைப்பதற்கு நாம் திட்டமிடுகிறோம். தேவன் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்கி கொடுத்து அதில் இந்த மாதத்திலும் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறுவர் ஆராதனை, வாலிபர் ஆராதனை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், ஐக்கிய நேரம் ஃபெலோஷிப் டைம் மற்றும் VBS இது எல்லாமே தற்காலிகமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்குரிய நாட்களையும் நேரங்களையும் உங்களுக்கு பின்பதாக நாங்கள் அறிவிக்கிறோம். ஆகவே VBSக்கு பதிவு செய்த பெற்றோர்கள் நீங்கள் கவனிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்திலிருந்து இருக்கும் என்று சொல்லி திட்டமிட்டோம். ஆனால் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரமாகவே நாளைய தினத்தில் உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டாம் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அந்த தகவல்களுக்காக டீச்சர்ஸை நீங்கள் அணுக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய 3 மாதங்களிலே மிஷனரி ஆஃபரிங், மிஷனரி அப்ஹோல்டிங் ட்ரஸ்ட் மட் என்ற ஸ்தாபனத்திற்கு அதை நாம் ஜெபத்தோடு சேகரிக்கிறோம். ஆகவே உற்சாகத்தோடு அதை செய்ய அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுதும் நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் வசனத்துக்கு நேராக செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சமாதானத்தை பெருக செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அதிகாரிகள் மத்தியில் சமாதானம், தேசங்களின் மத்தியில் சமாதானம். ஸ்தோத்திரம். ஆளுமை செய்கிற அரசாங்கத்தின் மத்தியில் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக அருகாமையில் இருக்கிறவருடைய கரத்தை பிடித்து கொண்டு, ஸ்தோத்திரம், பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமாதானத்தை ஊற்றுங்க ராஜா. ஆண்டவரே சமாதானத்தின் காரணராக இருக்கிற உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோமே அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்திற்காய், தேசங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அதிகாரிகள் உள்ளத்தில், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆளுகை செய்கிறவருடைய உள்ளத்தில், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா சமாதானத்தை பெருக செய்யுங்க. தேசங்களுக்கு நடுவே கர்த்தர் சமாதானத்தை பெருக செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கும் இந்த சவாலான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி, ஆண்டவரே ஹல்லேலூயா, இன்னும் ஆண்டவரே உம்மை சுயாதீனத்தோடு விடுதலையோடு பயமின்றி விக்கிரமின்றி நாங்கள் வாசம் பண்ணுவதற்கு தேவனீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. கிருபை பெருகுவதாக, சமாதானம் பெருகுவதாக, ஆண்டவரே கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே காணப்படுவதாக. தேவரின் சகலத்திற்கும் தெய்வம் என்பதை ஆண்டவரே யாவரும் அறிந்து கொள்ளும் நிலையில கர்த்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா இறங்கி ஆண்டவரே மறு உத்தரவு அருளி செய்யுங்க ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே ஏறெடுத்த காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக உம்முடைய கரத்தில் வருகிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பன்மடங்கு பெருக செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவ நாம மகிமைக்காய், தேவ ராஜ்ய வளர்ச்சிக்காய் அது பிரயோஜனப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் நீர் பேசுங்க, நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படுங்க. நம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் எங்களுக்கு நேராக வரும் பொழுது அதை நாங்கள் அப்படியே அபியாசப்படுத்த தேவன் கிருபை தாருங்க. எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பிரதர் துரை அவர்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் நாம் சபையாய் கூடி பாஸ்டர் சொன்னது போல ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றினை தெரிவிக்கிறேன். நெருக்கடியான ஒரு காலங்களில் நாம் இருக்கிறோம். எதிர்பாராத ஒரு நெருக்கடியை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்எக்ஸ்பெக்டட் கிரைசிஸ். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் சாட்டர்டே சண்டே சர்வீஸ் முடிஞ்சு பிரியாணி சாப்பிட்லாமா அல்லது ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுவோமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தபோது நடந்த காரியங்கள் நம்மை திகைக்க வைத்து விட்டது. இந்த மாதிரி தான் இடையிடையே வரும். ஆமாம், நடந்த காரியங்கள் நம்மை திகைக்க வைத்து விட்டது. புல்பிட்டில் நின்று ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், புவிசார் அரசியல்
பதட்டங்களை குறித்து, இதனுடைய காரணங்களை குறித்து, அது மட்டுமல்ல தேசங்களுடைய பெயர்களை, தலைவர்களுடைய பெயர்களை நாம் உச்சரிக்க முடியாது, உச்சரிக்கக்கூடாது. நான் பேசிக்கொண்டோம். ஜெபம் நடத்துகிறவர்கள் கூட பாஸ்டர் தேர்ஸ்டே அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் தேசத்தினுடைய பெயர்கள், தலைவர்களுடைய பெயர்கள், அரசியல் கருத்துக்களை நம்ம சொல்லக்கூடாது, ஈவன் ஆன்லைனில் நடக்கும்போதும். அதுபோல் வாட்ஸ்அப்பில் வருகிற செய்திகள் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. அங்கே இந்த தேசத்தினுடைய அதிகாரிகள் நிறுத்தி செக் பண்ணி, ஈவன் ஸ்டோரில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதனால் அவைகளை குறித்து நாம் பேசவில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கடியான நேரங்களிலே நினைவில் கொள்ள வேண்டிய காரியங்கள் என்கிற தலைப்பில், நெருக்கடியான நேரங்களிலே நினைவில் கொள்ள வேண்டிய காரியங்கள், things to remember in times of crisis, things to remember in times of crisis என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் கிங் இவ்வாறாக சொல்லுகிறார், the ultimate, நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன், the ultimate measure of a man is not where he stands in moments of comfort and convenience. The ultimate measure of a man is not where he stands in moments of comfort and convenience, but where he stands at times of challenges and controversies. ஒரு மனிதனின் அளவுகோல் அவர் ஆறுதல் மற்றும் வசதியின் தருணங்களில் எங்கு நிற்கிறார் என்பது அல்ல, மாறாக சவால்கள் மற்றும் சர்ச்சைகள் ஏற்படும் நேரங்களிலே அவர் எங்கு நிற்கிறார் என்பதை பொறுத்து. இந்த நாட்களிலே நாம் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணி நம்முடைய ஹார்ட்டை பிரேக் ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைவில் கொள்ள வேண்டிய 6 காரியங்களை நாம் நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து விரைவாக பார்த்து முடிக்க தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே கிருபை செய்வாராக. நம்ம எல்லாரும் மீண்டும் ஒரு முறை திறந்த மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பாஸ்டரும் நானும் பேசிக்கொள் பாடல்கள் வந்தது, ஆனால் பாஸ்டர் எல்லா பாடல்களும் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் இந்த தியான வேளைக்கு ஒத்ததாக இருந்தது. ஆவியானவர் ஒருவரே. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் மீண்டும் ஒரு முறை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். நெருக்கடியான நேரங்களிலே நினைவில் கொள்ள வேண்டிய காரியங்கள்,
things to remember in times of crisis. Things to remember in times of crisis. முதலாவது, தேவன் நமது அடைக்கலம் மற்றும் பலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மட்டுமே நமது அடைக்கலம் மற்றும் பலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should know that God is our refuge and strength. Amen. We should know that God is our refuge and strength. மத்தேயு 24:6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டிங், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை. சங்கீதம் 46:1-3 வரை நாம் வாசிக்கிற பொழுது, Psalm 46:1-3 வாசிங்க பிரதர். சங்கீதம் 46:1-3, Psalm 46:1-3. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நாம் பயப்படும். சேர்ந்து வாசிக்கலாம். நாம் பயப்படும். இன்னொரு தடவை, நாம் பயப்படும். நாம் பயப்படும். சங்கீதம் 46 மார்ட்டின் லூத்தர் அவருக்கு நெருக்கமான சங்கீதம். இதை பேஸ் பண்ணி அவர் எழுதின ஹிம் தான் A mighty fortress is our God. The mighty fortress is our God என்று சொல்லி, நெருக்கமான நேரங்களிலே தன்னுடைய விசுவாசத்தை அவர் வலுப்படுத்த இந்த சங்கீதத்தை அவர் வாசிப்பார் என்று நான் வாசித்தேன். சங்கீதம் 91 மோசே நாம் பாடினது போல, நாம் இறுதியாக ஆராதனையிலே பாடினது போல, சங்கீதம் 90 ஆண்டவரே தேவரீ தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆமென். Hallelujah. Lord, you have been our dwelling place throughout all generations. தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமானவர். You have been our dwelling place. Refuge இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. அதர் மீனிங்ஸ், இதனுடைய மற்ற அர்த்தங்கள் reside, home. அவரிடத்திலே அவரே நம்முடைய அடைக்கலமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 91:1-4 வரை, அப்புறம் 7 வாசிங்க. Psalm 91 தொடர்ந்து அதுக்கு அடுத்த இது சங்கீதம் 91:1-4, அப்புறம் 7 வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இது வெறும் சங்கீதம் அல்ல, இது வாக்குத்தத்தம். It's not just psalm, it's promise, divine promise, committed promise from God. ஆனால் இந்த சங்கீதம் இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமா, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு மட்டுமா, நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படுவோம் என்பதன் அர்த்தமா இது? அல்லது அதையும் தாண்டி நித்தியம் வரை தொடர்கிற பாதுகாப்பா? நித்தியம் வரை தொடர்கிற பாதுகாப்பா? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்பது இந்த உலக வாழ்வுக்கு மட்டுமா? டாக்டர் பில்லி கிரஹாம், மேத்யூ ஹென்றி போன்ற தேவதாசர்கள் இல்லை, இந்த உலக வாழ்க்கையும் தாண்டி, அப்கோர்ஸ் உலகத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நிச்சயம் பாதுகாப்பார். ஆனால் அதையும் தாண்டி ஒரு நித்திய பாதுகாப்பை அருளுகிற வாக்குத்தத்தம் பண்ணுகிற சங்கீதம்.
மத்தேயு 23:37 மத்தேயு 23:37 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே குட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. மனதில்லாமல் போனார்கள். ஆண்டவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டதினாலே தம்முடைய கிருபையின் சிறகுகளினாலே, அன்பின் சிறகுகளினாலே அவர் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து சாபங்களிலிருந்து ரட்சித்தது மட்டுமல்ல, அவைகளிலிருந்து தொடர்ந்து பாதுகாத்து நம்மை நித்தியத்திற்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை நீங்கள் யூதா 21 வசனத்திலே வாசிக்கலாம். யூதா 21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். காத்திருங்கள், காத்திருங்கள். 3 சினாரியோ, 3 சூழ்நிலைகளை நான் சொல்லுகிறேன். இந்த சங்கீதம் 91 ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பார். ஆனால் அவைகளை நாம் வெறுமனே இந்த உலகத்திலே நாம் போகிற வருகிற வழியிலே ஆண்டவர் பாதுகாப்பார் என்பது இந்த சங்கீதத்தினுடைய ஆழத்தை குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும். 3 சினாரியோ சொல்றேன். 1, 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். சங்கீதம் 91, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். லாஸ்ட் வீக்கு தேர்ஸ்டேல தம்பி சாட்சி சொன்னார். நம்ம சபையில் இருந்து அபுதாபிக்கு சென்ற ஒரு சகோதரன் என்னோடு கூப்பிட்டு பேசினார். அவர் ஒரு அருமையான சாட்சி சொன்னார். என்னுடைய நண்பர் அவர் காரில் போகும்போது நடந்த ஒரு காரியத்தை சாட்சியாக சொன்னார். தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அது ஒன்று. அப்ப நமக்கு அட்டாக்கே வராதா? வராதா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்னை, சங்கீதம் 91:15, அவன் என்ன, சினாரியோ 2, அதாவது சூழ்நிலை 2, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்த. அட்டாக் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அவர் தப்புவிப்பார். இப்போ 3ஆவதுக்கு போகலாம். 3வது சூழ்நிலைகள். ஒருவேளை இன்னும் ஒரு மாதிரி எல்லாம் சீரியஸ் ஆயிட்டீங்க. தப்புவிக்காமல் போனாலும் தானியேல் 3:17-18 வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. அது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ன சொன்னாரு? வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11-14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:11-14. 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 4 verses 11-14. எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடைய கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 வரை நம்ம வாசிக்கிற பொழுது அவர் என்ன சொன்னாரு? மரணமானாலும் ஜீவனானாலும்
தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாப்பார், நிச்சயமாய் பாதுகாப்பார். ஒருவேளை ஆபத்து வந்தாலும் நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து நம்மை விடுவிப்பார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நம்மை உயிரோடு எழுப்பி அவரோடு சேர்த்துக் கொள்வார். இங்க இருந்தா இயேசு நம்மோடு இருப்பார், அங்க போனா நாம் இயேசுவோடு இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நம்முடைய அடைக்கலம், இன்றும் என்றும் என்றென்றும் என்றென்றும் என்றென்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவனின் இறையாண்மையை நாம் உணர வேண்டும். தேவனுடைய இறையாண்மையை உணர வேண்டும். We should realize God's sovereignty. We should realize God's sovereignty. தேவனுடைய இறையாண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 24:6 நாம வாசிக்கிறோம், யுத்தங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்லிட்டு இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. such thing must happen. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. such things must happen. ஆண்டவருடைய இறையாண்மை திட்டத்தில், the sovereign planல இவைகள் நடக்க வேண்டும். முடிவு உடனே வராது, ஆனால் நிறைய இது வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு இந்த நாட்களில் நான் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு ஃபோன் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், சில ஃபேமிலிஸ் தனியாக இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எல்லாருக்கும் ஒரு உண்மையிலே ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்கிறது. என்ன நடக்கும், எவ்வளோ நாள் இது இருக்கும்? ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தா மற்ற பிஸ்னஸ் கால்ஸ் வருதோ இல்லையோ, இந்த கால் தான் வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கும், எவ்வளோ நாள் இருக்கும், என்ன மாதிரி விளைவுகள், கான்சிக்வென்ஷியல் எஃபெக்ட்டுமாங்க இங்கிலீஷில். இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் இருக்குமா, வேலை இருக்குமா, இங்கே இருப்போமா, ஊருக்கு போவோமா, பிள்ளைங்களுடைய படிப்பு என்னாகும், எக்ஸாம்ஸ் என்னாகும், அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி ஆகும், அவங்களுடைய கேரி இதெல்லாம் எப்படி இருக்கும்? கேள்விகள் வருகிறது, நியாயமான கேள்விகள், வெரி லெஜிட்டிமேட் ரீசன்ஸ். என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம சொல்ல முடியாது, நாம் ஆறுதலாக தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். சங்கீதம் 46:10 வாசிங்க. சங்கீதம் 46:9-10 சேர்த்து வாசித்துருங்க பிரதர். சங்கீதம் 46:9-10, Psalm 46:9 and 10. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அவர் சிங்காசனத்திலே இருக்கிறதுனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து சேர்ந்து வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து, இன்னும் ஒரு தடவை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறார். உங்களை விட என்னை விட அவர் அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் மேலே உங்களை விட என்னை விட அவர் அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். லூக்கா 12:6-7 வாசிங்க. லூக் chapter 12:6 and 7.
2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எனக்கு இது எப்பா, இதை நம்ம சும்மா ஒரு தியரிட்டிக்கலாக வாசிட்டே போனோம்னா அதனுடைய டெப்த், தலையில் உள்ள மயிர் நமக்கே எண்ண முடியாத, நமக்கே தெரியாத, ஒரு மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தது, அப்புறம் ஒரு இதுக்கு மாறிட்டு, அப்புறம் வேற ஃபேஷன் ஆயிட்டு, அப்படி இப்படி வந்துட்டுது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். இப்போ பெர்ஃபெக்டா உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய கரத்தில் இருக்குப்பா. ஏன்பா நீங்க ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க? பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைச்சிருங்கப்பா, டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்கப்பா. சிங்காசனத்தில் இருக்கவரிடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அன்றியும் ரோமர் 8:28 நம்முடைய சபையினுடைய அடையாள ஒரு வசனம் அது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்னா இன்னும் ஒரு தடவை எல்லாம்னா எல்லாமே எப்படி நன்மையா இல்ல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஒரு என்கரேஜிங் வேர்ஸ். அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். மத்தேயு 28:20 வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய பிசினஸ், நம்முடைய வேலை, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய மினிஸ்ட்ரி எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், மூன்றாவதாக திங்ஸ் டு ரிமெம்பர் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ். இந்த உலகத்தின் நிலையற்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகின் நிலையற்ற நிலைமையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand the temporary nature of the world. We should understand the temporary nature of the world. மத்தேயு 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. சம்பவிக்கும், இன்னும் வரும், இன்னும் நிறைய இருக்கு. பாஸ்டர் ஒரு சின்ன ஒரு புக்லெட் போட்டிருக்காங்க, அதை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 2ஆம் வருகையை குறித்து, இந்த உலகம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:10-11 வாசிங்க. 2 பேதுரு 3:10-11. 2 Peter chapter 3 verses 10-11. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா, இப்படி இவைகளெல்லாம் என்ன போட்டிருக்கு? அழிந்து போகிறதா இருக்கிறபடியால். இவைகளெல்லாம் இப்படி அழிந்து போகிற காரியங்கள், பாவம் நிறைந்த இந்த உலகம் அழிந்து போக வேண்டும் என்பது இறையாண்மையின் தீர்மானம், தேவனுடைய தீர்மானம். நம் வாழ்வோம் இந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இந்தியா போனாலும் நம்ம என்ன பழைய ஏற்பாட்டில் பக்தர்கள் வாழ்ந்த மாதிரி என்ன 300 வருஷம் 400 வருஷம் வாழ்ந்துறப்புறோம். நிலையற்ற ஒரு வாழ்வு. நினைத்து பார்ப்பதற்கு, அதை நினைச்சு கூட பார்க்கறதுக்குள்ள எல்லாமே மாறிவிட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சங்கீதம் 90 தலைமுறையாக அடைக்கலமானவர் என்று மோசே சொல்லிவிட்டு அடுத்தால 5:6 சொல்லும்போது, அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டே
உலர்ந்து போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 39:4 வாசிங்க பிரதர். சங்கீதம் 39:4, கர்த்தாவே கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று நான் உணரும்படி எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு நீர் என்ன செய்யும்? தெரிவியும். எத்தனை திட்டங்கள், எத்தனை காரியங்கள் நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை மகிமைப்படுத்த நாம் செய்கிற காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஊழியங்களில். சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு பாஸ்டரோட நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சொல்லிட்டு இருந்தார், இப்போ என்ன பிரதர், இப்போ வந்து இது ஒரு இதாயிடுச்சு, ஒரு பேஷன் ஆயிட்டு, பெரிய பில்டிங், அந்த பில்டிங், இவங்களோட அதோட இவ்வளவு கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டி. இந்த மாதிரி ஒரு காரியம், ஒரு சூழலை மாறிட்டுனா என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. எத்தனை சபைகள் இன்னைக்கு வாடகை வீட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாஸ்டர்ஸ் பெரிய ஆர்கனைசேஷன் இல்லாதவங்க, எனக்கு பர்சனலாக தெரியும். வாடகையில், அங்கே வாடகை வீட்டில் சரியா ஆராதனை நடத்த முடியாது. ஏகப்பட்ட தொந்தரவுகள். எத்தனை ஊழியங்களை நாம் செய்ய முடியும்? ஏன் அத்தனை பெரிய ஆடம்பர கட்டிடங்கள்? எவ்வளவு ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நம்முடைய தொழிலிலும் சரி, நம்முடைய ஊழியங்களிலும் சரி, ஆண்டவரே மோசே ஜெபிக்கிறது போல. சங்கீதம் 90:12 வாசிங்க. Psalm 90:12, சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்பா. எபேசியர்ல பவுல் எழுதும்போது 5ஆம் அதிகாரம் 16-17, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த கொஞ்ச நாட்கள், துபாயில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவுக்கு போனாலும் சரி, நீங்க தந்திருக்கிற இந்த கொஞ்ச நாட்களை உம்முடைய சித்தத்தின்படி வாழ நான் அர்ப்பணிக்கிறேன், மறுபடியும் என்னை தத்தம் செய்கிறேன் என்று ஒரு பாடத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 4வதாக, ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் we should pray fervently. ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். 1 பேதுரு 4:7 வாசிங்க. 1 பேதுரு 4:7. 1 Peter chapter 4:7. 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். நம்ம எத்தனை தடவை தான் இந்த பாயிண்ட் பேசிட்டு இருக்கு? நம்ம யார்? நம்ம ஜெபிக்கிற சபை. எத்தனை கூட்டங்கள் தர்ஸ்டேல நடத்துகிறோம், ப்ரேயர் செல்ஸ் நடக்கு, அப்புறம் சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கு, செயின் ப்ரேயர் நடக்கு, நைட் ப்ரேயர் நடக்கு. இதை விட என்ன செய்யணும்? நான் சொல்றேன், இன்னும் ஊக்கமா ஜெபிக்கணும். அந்த நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். அந்த நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், இந்த போர் இப்போதான் நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணணும்ட்டு. நான் இதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. நான் மறுபடியும் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஈவன் இந்த போருடைய தாக்கமே 6 மாசத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சு, அதுவும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க பேப்பர் வாசி. ஆனால் அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. எப்போ நமக்கு கொஞ்சம் பாதிப்பு வருதோ, நமக்கு அஃபெக்ட் ஆகுது, அப்போ தான் நம்ம ஜபிக்கணும் ஜபிக்கணும் ஜபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது
ஊக்கமாயிருக்க வேண்டும், ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மிடத்திலே வலியுறுத்துகிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-4 வரை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும். நம்ம பொதுவா நான் எப்பவுமே இது வாசிக்கிறோம், இது நம்ம ரெகுலரா வாசிக்கிற வசனம். ஆனா நம்ம இது எப்ப யூஸ் பண்ணோம்னா, நம்ம இந்த தேசத்திற்கு, தலைவர்களுக்கு, நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்களுக்கு தான் நம்ம பிரேயர் பண்ணுவோம். ஆனா இங்க பாருங்க, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், என்ன போட்டிருக்கு? எல்லா மனுஷருக்காகவும். எல்லா மனுஷருக்காகவும், எல்லா மனுஷருக்காக. அவருக்கு வேண்டாம், இவருக்கு வேண்டாம், அந்த தேசத்து மக்கள் வேண்டாம், இந்த தேசத்து மக்கள் வேண்டான்னு அங்க எழுதப்படலை. என்ன போட்டிருக்கு? எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எல்லாருக்காக. இன்னைக்கு இந்த போரிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள், அவர்களுக்காகவும் ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதை உணர்ந்து, ஆண்டவரே அவர்களை ரட்சியும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய சத்தியத்தை அறிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, டிசிஷன் மேக்கர்ஸ்க்காக, இந்த தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து, இந்த தேசத்தின் மூலம் தான் உங்களை என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த தேசத்தினுடைய தலைவர்களுக்காக, அருமையான தலைவர்களுக்காக, நம்முடைய தேசத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசல் இல்லை, அந்த அப்படிப்பட்ட தலைவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பிரேயர் செல்ஸ்ல ஒரு ரிவைவல் வரும். நல்லா நடந்துட்டு இருக்கு. இன்னும் எல்லாரும், இங்க இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு பிரேயர் செல்ல இணைந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். கோவிட் சமயத்தில் நாம் அதை உணர்ந்தோம். இந்த நாட்களில் அதை உணர்கிறோம். இன்னும் நாட்கள் வரும், இந்தியாவில் வரும், அங்க சிச்சுவேஷன் மாறிட்டு இருக்கு. அகைன் நான் பேரை சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும், மாறிக்கொண்டிருக்கிறது. சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய கூட்டங்களும் பெரிய பெரிய ஆலயங்களும் பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, எளிமையாக வீட்டிலே கூடி 4-5 பேர் ஜெபிக்கிற ஜெபத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டிய நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். கொலைசியர் 3 அதிகாரம் 3-4 வரை உள்ள வசனங்களை வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். ஆஸ்வால்ட் சாம்பர்ஸ் இவ்வாறாக சொல்லுகிறார், prayer does not fit us for the greater work. Prayer does not fit us for the greater work. Prayer is the greater. Prayer is the greater work. ஜெபம் பண்ணி என்ன? ஜெபமே பெரிய ஒரு பணி, பெரிய சேவை. பெரிய தேவனை சேவை செய்ய அழைத்து வருகிற பணி அந்த ஜெப பணி. ஊக்கமாய் ஜெபிக்க இந்த நாட்களிலே நாம் நினைவு கொள்வோம். 5ஆவதாக, தேவ அன்பையும் நம் நம்பிக்கையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் தேவ அன்பையும் நம் நம்பிக்கையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். We should share God's love and our hope. We should share God's love and our hope. இந்த நாட்கள் தேவனுடைய அன்பை, நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்புள்ள நாட்கள். எத்தனை பேர் நீங்க உண்மையா உணர்றீங்க? எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பேனிக்கா இருக்காங்கல்ல, எல்லாரும் கொஞ்சம் ஒரியா இருக்காங்க, எல்லாரும் கொஞ்சம் நம்ம ஒரு பாஷை சொன்னா டென்ஷன்ல இருக்காங்கப்பா. அவங்களுக்கு அன்பு, தேவனுடைய அன்பையும் நம்முடைய நம்பிக்கையும் சொல்லணும். லாஸ்ட் வீக் நான் அபுதாபி போனேன்.
ஏய் அபுதாபி ஏன் போகிறீங்க? அது சரி, எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம், அபுதாபிக்கும் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அங்கே ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் பொதுவாக உற்சாகமாக இருப்பார். அஃப்கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்னாலே அது ஒரு டென்ஷன் தான். இந்த டென்ஷன்லாம் போக உள்ளுக்குள்ளே வேலையிலே நிறைய டென்ஷன் இருக்கும், அது ஒன்று. அவர் ரொம்ப இதாக இருந்தார். அப்படின்னா என்ன சொன்னால், என்ன இப்படி இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவருடைய பாரங்களெல்லாம் ஆங்கோட்டிட்டார். இல்லை இப்படி நடந்தால் எப்படி ஜான்சன் மல்லாம் இதாகுமா அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த முதல்ல சொன்னோம்ல அந்த பாயிண்ட்டு, இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற என்னங்க 3 இதுதானே சினாரியோ தானே இருக்க போகுது. ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார் நிச்சயமாக. இன்னைக்கு வர உங்களையும் என்னையும் குடும்பத்தை. சரி, ஒருவேளை ஏதாவது ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை விடுவிப்பார். ஒருவேளை இல்லைன்னா என்ன ஆயிர போகுது? அவர் நல்ல ஒரு நல்ல கிறிஸ்டியன், அவர் ஒரு ஆர்த்தோடாக்ஸ் கேரளைட் கிறிஸ்டியன். அவர் சொன்னார், என்ன ஆயிர போகுது, நம்ம ஆண்டவரோடு இருக்க போகிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் கண்கள் இருந்து கண்ணீர் வந்தது. He was touched. இதாங்க சுவிசேஷம். போகிற இடத்துல தேவன் நமக்கு கொடுத்த நம்பிக்கையை நாம் சொல்லும்போது ஜனங்கள் தொடப்படுகிறார்கள். இந்த நாட்களில் ஏகப்பட்ட ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சகோதரர்கள், குடும்பங்கள், நண்பர்கள், சிலவங்கன்னா உண்மையிலே எதிர்பார்க்கல. சரி, இவரை கூப்பிட்டுட்டோமே, இப்போ அவரையும் அண்ணன் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு சும்மா கூப்பிட்டா, ஆனால் நீங்கள் கூப்பிட்டு ரொம்ப இதாக. See, people are expecting your call. People are expecting your call. உங்களுடைய தொலைபேசி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஃபோன் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்கீங்க உற்சாகமாக இருக்கீங்களான்னு ஒரு நாம் பெற்றிருக்கிற நம்பிக்கை சொன்னால் போதும். 1 பேதுரு 3:15 வாசிங்க. 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். சேர்ந்து வாசிங்க கடைசி வேர்டு, எப்பொழுதும். இன்னும் ஒரு தடவை, எப்பொழுதும். இவற்றை சொல்லுமா, நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி தான் நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், புஷப்படி கொஞ்சம் அந்த நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். உங்களிடத்துல என்னிடத்துல இருக்கிற நம்பிக்கையை, நாம் பெற்றிருக்கிற நம்பிக்கையை சாதாரணமா எளிமையா சொன்னா போதும், அவங்க உற்சாகம் அடைவார்கள். they will be encouraged definitely. they will be encouraged definitely. கொலோசியர் 4:5-6 வசனங்களை வாசியுங்கள். கொலோசியன் chapter 4:5-6. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும், என்னென்ன யாருக்கு என்ன சொல்லணுங்கிறத நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும். போன தடவை தியானித்தோம். கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. 1 பேதுரு 4:8 பேதுரு எழுதும்போது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாக இருங்கள். இந்த நாட்கள் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ரூம்ல இருக்கவங்களுக்கு, நம்முடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு, நம்முடைய ஃபிளாட்ல இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய அன்பை, நாம் பெற்றிருக்கிற நம்பிக்கையை அவங்ககிட்ட உட்கார்ந்து ஆர்கியூ பண்ணலாம் வேண்டாம். எங்க கடவுள் பெரியவர், உங்க கடவுள் அப்படி இப்படி அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை சொன்னா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வதாக இறுதியாக அவருடைய வருகைக்கு நாம் தயாராக வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம் தயாராக வேண்டும். We should prepare for his coming. We should prepare for his coming. மத்தேயு 24:6 யுத்தங்களையும் முத்தங்களையும் செய்திகள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கப்புறம் சொல்லிட்டே வந்துட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, இன்னும் நிறைய இருக்குன்னா நம்ம பாட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இல்லை, தயாராகிறது. ஆண்டவருடைய வருகைக்கு தயாராவதற்கு நமக்கென்று ஒரு நம்பிக்கை உண்டு, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு.
இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் நாம் பெற்றிருக்கிற நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி காமிங்க. எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? உண்மையிலே நம்ம தயாராக இருக்கிறோமா? மத்தேயு 24:36 அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறிய மாட்டார்கள். 2 பேதுரு 3:10 வரை வாசிக்க. 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறவரமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்கலாம். சில வசனங்களை நான் ஏன் வாசிக்க சொல்றேன்னா, அந்த வசனங்கள் அப்படி கொஞ்சம் உள்ள போட்டுங்கிறதுக்காக. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிராங்க்லி சொல்றேன், எல்லாருக்காக ஜெபிச்சுட்டு கூட முடிக்கிறதுக்கு முன்னால அல்லது ஆரம்பத்தில் என்னுடைய ஜெபம், ஆண்டவரே திடீர்னு இப்போ உங்கள் வருகை வந்துட்டுன்னா அல்லது இங்கே உள்ள சூழ்நிலைகள் மாறி கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன் வந்துட்டு, நான் கிளம்புனா இந்தியா சொல்ல மேலே சொல்லுதேன், ஆமாம் கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எடுத்துக்கொள்ளப்படுவனா? இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் அதுதான். இன்னைக்கு ஆண்டுடைய வருகை இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். இன்னும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இச்சைகள், கசப்புகள், மன்னிக்க முடியாத தன்மை, அவர் வந்து நான் வரமாட்டேன். அங்கே என்ன பார்ட்டிஷன் போட்டு ஆண்டவர் வச்சிருப்பார் உங்களை? மன்னிக்க முடியாத தன்மைகள் இருந்துன்னா, ஆண்டவரே இன்னைக்கு உடைய வருகை இருந்தா, இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு போகும்போது உடைய வருகை இருந்தா, மத்தியானம் உடைய வருகை இருந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படணும். லூக்கா 21:36 வாசிங்க. லூக் சாப்டர் 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம். இது மற்றவங்களுக்கு இல்லை, யாருக்கு? எனக்கு. ஆண்டவரே, சாரோல அம்மா பாடுவாங்க, எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஆராதனை நடத்தியிருக்கேன், ப்ரேயர் நடத்தியிருக்கேன், அங்கே போயிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நிலையில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நாம மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். 1 பேதுரு 4:9 வரை நீங்கள் வீட்டில் சென்று நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கராக்கானர் போல ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. இந்த நாட்களில் ஒருவேளை ஜென்யூனா தேவை இருந்துன்னா கொஞ்சம் அந்த பர்ஸை திறங்க. பிதுங்கிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் உட்கார்றது. அம்மா கொஞ்சம் திறந்து கொடுப்போம், தேவனுடைய அன்பை சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய அறையில் இருக்கிறவங்க, நம்முடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய அன்பை நம்ம சொல்லுவோம். அவ்வாறு செய்தால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி, இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி நாம் இரட்சகரை மகிழ்வோடு எதிர்கொள்வோம். ஆமேன். நம்முடைய ஆண்டவரோடு
யுகம் 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 யுகமாய் என்றென்றும் என்றென்றும் இருப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் பெற்றிருக்கிற அந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2-4 வரை இவ்வளவு வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2-4. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்ம வாசிக்கலாம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எல்லா கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் நாம் பெற்றிருக்கிற அந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனே நமது அடைக்கலம் மற்றும் பலன் என்பதை அறிய வேண்டும். தேவனுடைய இறையாண்மையை நாம் உணர வேண்டும். இந்த உலகத்தின் நிலையற்ற தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ அன்பையும் நம்பிக்கையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. கண்ணீர் யாவையும் கனிவாக துடைக்கிற ஆண்டவரோடு யுகம் யுகமாய் இருக்க போகிற நாட்களுக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. கண்ணீர் யாவையும் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறல் இல்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சர்வ சங்க சபையின் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆகாயன் எருசலேமே, ஆகாயன் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக
அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆமென். கேட்ட வார்த்தைக்கு நேராக, வசனத்துக்கு நேராக மீண்டும் நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த நெருக்கடியான நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே எப்படிப்பட்டவர்களாக எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டின வார்த்தைகளுக்காய், வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோமே ஆண்டவரே ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் ஒரு பேச கூட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் எங்களை அர்ப்பணிக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தமாகுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் வரும் பொழுது உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவரே உம்மை முகமுகமாய் சந்திக்க அந்த எக்கால தொலிக்கும் சத்தம் கேட்கும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மகிமையில பிரவேசிக்கிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க ராஜா. ஹல்லேலூயா. சபையாய், குடும்பமாய் நாங்கள் ஆண்டவரே எங்களை அதற்கென்று தயார்படுத்த ஆயத்தமாக தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வருகை மட்டும் எங்களை காத்து வழி நடத்தும் முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே தேவைகளோடு, எதிர்பார்ப்போடுகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி அனுப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிரப்பி அனுப்புங்க அப்பா. பலவீனங்கள், சுகவீனங்கள் நீங்குவதாக ஆண்டவரே தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. கிருபையாய் வழி நடத்துங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகான் மீதே அதிநாளம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகான் மீதே அதிநாளம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். லேலூயா, ஹல்லேலூயா, லேலூயா. கர்த்தர் நம்மை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படும்.